பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9-10. I will study in English also. You who are young, be happy while you are young. Let your heart give you joy in the days of your youth. Follow the ways of your heart and whatever your eyes see, but know that for all these things, God will bring you into the judgment. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். வாலிபத்தில் நீ இஷ்டம் போல எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், வாழலாம். இஷ்டம் போல நீ வந்து பப்புக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை நீ குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மூவிஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே டெம்பரவரியான ஹாப்பினஸ் தான். நம்ம நிறைய வாலிபர்கள் நினச்சிட்டு இருக்காங்க அதுதான் சந்தோஷம், அதுதான் வந்து நிரந்தரமான சந்தோஷம் நினச்சி எல்லாருமே வந்து உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் இந்த வருஷம் சொல்லுது, வாலிபனே எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், வாழலாம். ஆனால் ஒரு நாள் வரும்போது நீ செஞ்ச காரியங்களுக்கு you are accountable for your things. நீ செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும், நீ கீழ்ப்படியாமல் போனதுக்கு, நீ ஆண்டவரோட பேச்சை கேட்காம போனதுக்கு, ஆண்டவரோட வழியை விட்டு போனதுக்கு, எல்லாத்துக்குமே you are accountable on one day. That is the judgment day. இந்த உலகம் ஒரு நாள் அழிய போது, ஆண்டவர் சீக்கிரமாக வர போகிறாரு. அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வந்து தீர்ப்பளிக்க போகிறோம். நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் எப்படி வேணாலும் வாங்க ஆனால் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அது நடக்காது.